பக்தர்களுடைய மாநாடு உலகம் முழுக்க பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக இன்றைக்கு இருக்கிறது. இது ஒரு வெற்றி மாநாடு, ஆன்மீகவாதிகளுக்கு வெற்றி. பல தடைகளை தாண்டி இந்த முருகப்பக்த மாநாடு நடக்கிறது. இந்த தடைகளுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? தடைகளை உடைப்பதுதான் முருகபெருமானுடைய அவதாரம். எதிர்ப்புகளை சமாளிப்பது, தடைகளை உடைப்பது, அதுதான் முருகனுடைய அவதாரம். அந்த அடிப்படையில் பார்த்தால் முருகன் இப்போது ஒரு அவதாரம் எடுத்துதான் ஆன்மீகவாதிகளுக்கு எதிரான கருத்துக்களை பரப்பக்கூடிய நச்சுள்ளம் கொண்டவர்களை விரட்டியடிக்கின்ற விதமாக தீர்ப்புகளை பெற்று வெற்றி பாதையை நோக்கி முருக பக்தருடைய மாநாடு போய்கொண்டிருக்கிறது. நாளை காலையில் இன்று வரை 2 நாளாகவே வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்ற காட்சியை பார்க்கிறோம். பக்தர்கள் மனம் புண்படுகின்ற நோக்கத்தோடு தமிழக அரசு நடந்து கொண்டது. இன்றைக்கு அதையெல்லாம் முறியடித்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தால், கோர்ட்டுடைய உத்தரவால் இன்றைக்கு பக்தர்கள் யாரும் எந்த விதமான ஆதார் கார்டை யாருக்கும் சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பரிசீலனை வேண்டிய அவசியம் இல்லை. கடவுளை வணங்க நினைக்கிறவர்கள், முருகனை பார்க்க நினைப்பவர்கள் அத்தனை பேரும் முருக பக்தர்களுடைய மாநாட்டில் திறனில் வந்து அறுபடை சென்ற முருகனை தரிசிக்கலாம் என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டால் எல்லோருக்கும் மகிழ்ச்சி, எனக்கு மகிழ்ச்சி. எதன் அடிப்படையில் வந்தீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் வேகமாக எங்களுடைய பொதுச்செயலாளர் அந்த நடப்பாடு இடத்தில் நான் தொலைபேசி வேலையாக கேட்டுக்கொண்டு உடனே சிறப்பையா. எங்களை பொறுத்தவரை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டில் ஆன்மீகத்தின் மீது நாட்டம் கொண்டவர்கள் தான் 100% இருக்கக்கூடியவர்கள். எனக்கு கடவுள் மீது, ஆண்டவன் மீது நம்பிக்கை கொண்டவனாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதுவும் முருகன் கடவுள் என்பது எனக்கு பிடித்த கடவுள். திருச்செந்தூர் முருகன் அறுபடை வீடுகளுக்கு நான் சென்று வந்திருக்கின்றேன். ஆகவே அறுபடை வீடுகள் சம்பந்தமாக மதுரையில் நடத்துகின்ற உள்ளபூர்வமாக நம்முடைய ஆன்மீகவாதிகளுக்கு ஒரு பெரும் திருவிழா, ஒரு தீபாவளியை போன்ற ஒரு பெரும் திருவிழாவாக இது பார்க்கப்படுகிறது. இந்த முயற்சியாக நாளை நடைபெற மாநாட்டுக்கு மருத்துவ பக்கத்தில் இருக்கக்கூடிய முருக பக்தர் மாநாட்டுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. வாய்ப்பு கிடைத்தால் நாளை வருவேன். நாளை வருவேன்.